லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். இன்று காலையிலேயே ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது. அது பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தொடர்பிலான ஒரு செய்திதான். ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தி. அது பரவலாக அனைவராலும் பெரிய பிரதான விடயமாக மாறியது. காரணம், பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சிறைச்சாலையில் இருக்கும் கைதி ஒருவரிடையில் தொடர்ச்சியாக 53 தொலைபேசி அழைப்புகள் பரிமாறப்பட்டுள்ளதாக அந்த செய்தி அமைந்ததை அடுத்து முஜிபுர் ரஹ்மான் இவர் பாதாள உலக நடவடிக்கைகளில் தொடர்புடைய போதைப் பொருள் வர்த்தகர்களுடன் தொடர்புடைய ஒரு நபர் என்பது குறித்து அதிகமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். முதலில் நாங்கள் செய்தியை பார்க்கலாம். அதற்கு பிறகு இதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில். செய்தி இதுதான். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுக்கும் சிறைச்சாலையில் இருக்கும் கைதி ஒருவருக்கும் இடையில் தொடர்ச்சியாக 53 தொலைபேசி அழைப்புகள் பரிமாறப்பட்டுள்ளன. சிறையில் உள்ள போதைப் பொருள் கடத்தல் சந்தேக நபர் ஒருவருக்கும் முஜிபுர் ரஹ்மான் எம்பிக்கும் இடையிலேயே இவ்வாறு தொலைபேசி அழைப்புகள் பரிமாறப்பட்டுள்ளமை புலனாய்வாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குற்ற புலனாய்வு துறையினர் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய சிறை கைதி ஒருவரிடமிருந்து கைபேசி கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து நடைபெற்று வரும் விசாரணையின் போது இந்த தகவல் வெளிவந்துள்ளதாகத்தான் சொல்லப்படுகின்றது. குறித்த தொலைபேசியை விரிவாக ஆய்வு செய்த போது இந்த அழைப்பு பதிவுகள் அடையாளம் காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதுதான் இன்று காலை பதிவான முக்கிய செய்தி. இதன் உண்மைத்தன்மை என்ன? இப்பொழுது அனைவரும் பரவலாக பேசுகிறார்கள். எஸ்ஜேபி தரப்பினரும் அதிகமாக கூறுவார்கள், எங்கள் பக்கம் ஊழல், மோசடி, பாதாள நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய, போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய யாருமே எங்கள் பக்கம் இல்லை என்பதை அடித்து உறுதியாக கூறித்தான் அவர்களுடைய அரசியலை அவர்கள் செய்து வருகின்றார்கள். ஆனால் இன்று முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் குறித்து வெளியான செய்தியை அடுத்து அனைவருமே விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள். இதோ அரசாங்கத்துக்கு எதிராக பாராளுமன்றத்தில் அதிகமாக பேசுகின்ற முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய ஒரு நபருடன் தொடர்பில் இருந்திருக்கின்றார், இதோ ஆதாரம் என்பதை போலெல்லாம் கதைத்து விட்டார்கள். நாங்கள் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம். தொலைபேசி மூலமாகவே நாங்கள் கேட்கப் போகின்றோம். இந்த செய்தி உண்மைத்தன்மை என்ன? இது உண்மையாகவே நீங்கள் சிறைச்சாலைக்குள் இருந்த ஒரு நபருடன், ஒரு குற்றவாளியுடன் தொலைபேசி மூலமாக தொடர்பில் இருந்தீர்களா? உங்களுக்கும் அவருக்கும் 53 தடவைகளுக்கும் மேலாக கால்ஸ் வந்து போயிருக்கின்றதா என்பது குறித்து அவரிடம் கேட்கலாம். இப்பொழுது நாங்கள் அவருக்கு அழைப்பை மேற்கொள்கின்றோம். வணக்கம் எம்பி. உங்கள் சம்பந்தமாக ஒரு பெரிய செய்தி ஒன்று, மிக முக்கியமான ஒரு பரவலாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி ஒன்று சம்பந்தமாகத்தான் உங்களிடம் கேட்க நான் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டேன். இந்த சிறை கைதி ஒருவருடன் நீங்கள் தொலைபேசியில் உரையாடி இருப்பதாக, அதாவது அவர் சிறையில் இருக்கின்றார், நீங்கள் வெளியே இருக்கின்றீர்கள். அவை சிறையில் இருக்கின்ற இந்த கைதியுடன் நீங்கள் தொலைபேசியில் உரையாடியதாக ஒரு செய்தி பரவலாக பேசப்படுகின்றது. இதன் உண்மைத்தன்மை என்ன? இதை சற்று விவரிக்க முடியுமா? வணக்கம். இல்ல, அது விளக்கம் என்னன்றா, இவரு அந்த எனக்கு நேத்து எனக்கு சிஐடியால கடிதம் ஒன்று வந்தது. என்னென்றால், எந்த டெலிபோன் நம்பருக்கு சிறையில இருக்கக்கூடிய பந்தனாகார சிறையில இருக்கக்கூடிய ஒரு சந்தேக நபருடைய கையிலே அவங்க கைது செய்யப்பட்ட சிம் கார்டு ஒன்றுல என்ன நம்பரும் அதுல இருக்கிறது என்று எனக்கு வாய்மொழி ஒன்று எடுக்க வேணும்னு எனக்கு வர சொன்னாங்க. அப்ப நான் நேற்று பேத்து அவங்களுக்கு வாய்மொழி கொடுத்தேன். அப்ப வாய்மொழி கொடுத்தா அதுல வச்சு எனக்கு விளங்கிச்சு அந்த டெலிபோன் நம்பர் வந்து எங்களோட
அரசியல்ல ஈடுபட்ட ஒரு நபருடைய டெலிபோன் நம்பர். அப்ப அவங்க என்னையோட பேசி கொண்டது காய்ச்சி கொண்டது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேசின காய்ச்ச நம்பர் தான் அந்த நம்பர். அப்ப அந்த நம்பர் அவர்களுடைய அந்த யாரு சார் கிட்ட இருக்கக்கூடிய தாய்ப்புள்ளி ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்க போகல இந்த நம்பரை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க உள்ளுக்கு பாவிக்கிறதுக்கு. அந்த பாவிக்கிற நேரம் தான் அவர் கைது செய்யப்பட்டாரு, அந்த நம்பர் கைது செய்யப்பட்டுச்சு. அப்ப உண்மையாக சிறைசாலையில உள்ளுக்கு இருந்து எனக்கு ஒரு கோலும் டெலிபோன் கோலும் இல்ல. அப்ப இந்த நபர் பாவிக்கிற இப்ப இவருக்கு இந்த சிம் கார்டை கொடுத்த நபர் வெளியில இருக்கிற அவரு பாவிக்க போகலதான் என்னோட பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. அப்ப நான் கேட்டேன் கொண்டு சிஐடியில சிறைசாலையில இருந்து எனக்கு ஒரு டெலிபோன் கோலும் வந்திருக்குதா அவர்கள் சொன்னாங்க இல்லையண்டு. அப்ப நான் கேட்டேன் எங்க இருந்து இந்த டெலிபோன் கால் வந்திருக்குது. அப்ப அவங்க சொன்னாங்க மாளிகாவத்த டவர் கிராண்ட் பாஸ் டவர்ல இருந்து உங்களுக்கு வந்திருக்குது. நான் சொன்னேன் சார் ஏன்னா அவங்க இருக்கிறது மாளிகாவத்தில தான் இருக்கிறாங்க, அதனால அப்ப கிராண்ட் பாஸ் மாளிகாவத்திலிருந்து வர இருக்கக்கூடும். அப்ப நான் கேட்டேன் வெளிக்கடை சிறைசாலையில இல்ல வெளிக்கடை சிறைசாலையில இருந்து ஒரு டெலிபோன் காலும் வந்தில்லைன்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன் இந்த சந்தேகப்பட்ட இப்ப உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சரி பாத்தாள் உலகத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு நபரா இல்லாட்டி யாருன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க அப்படி என்றா அவரு அப்படி அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவரு இந்த ட்ரக்ஸ் அடிக்ட் ஆவின ஒருவர் தான் உள்ளுக்கு இருந்தது, அவரோட கையில தான் இது இருந்தது. அது சொல்ற இந்த சிம் கார்டை பாவிச்ச அவர்களுடைய ஒரு சொந்தக்காரன். இப்ப இதுதான் நடந்த சம்பவம். இப்ப இந்த சம்பவத்தை தான் இந்த நியூஸ் அடிச்சிருக்கிறாங்க அந்த சிறைசாலையில இருந்து என்னோட பேசின மாதிரி. இப்ப இது எனக்கு விளங்கிச்சு அரசாங்கத்துக்கு சார்பட்ட நிறைய சேனல்ல நிறைய அவங்களோட வெப்சைட்டோல அவங்களோட நபர்கள் ஷேர் பண்ணி கொண்டு நல்லா சந்தோஷப்படுறாங்க. ரைட் முஜிபுர் ரஹ்மான் இப்ப தொடர்பு இருக்குது, அப்படி தொடர்பு இருந்தாண்டா என்னைய கைது செய்யாம இருப்பாங்களா? சிரிப்பு, இது சிரிப்பு வார கேஸு. எனக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்றும் அல்ல. இந்த நாட்டுல அரசியல் கலாச்சாரத்தை மாத்துறதுண்டு வாக்குறுதி கொடுத்த அனுரகுமார் திசாநாயக்கட அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள் அந்த கலாச்சாரத்தை மாத்தாம இன்னும் அந்த ராஜபக்ச காலத்துல இருந்த கலாச்சாரம் தான் போகுது. இந்த பொய்யான போலியான இப்ப அவர்கள் அந்த காலத்துல சொன்னாங்க நாங்கள் ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு சந்தேகம் உண்டு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க நாங்க பாட்டாள உலகத்தோட சம்பந்தம் உண்டு. இது என்ன இது கதை? அதெல்லாம் சொல்றாங்க எங்கட வாய மூட வைக்கிறதுக்கு தானே. இப்போ உங்களுக்கு தெரியும்னா இந்த அரசாங்கத்துல குத்த குறைய மிக அந்த கடுமையா சொல்ற ஒருவர் தான் நான். என்னைய எப்படி சரி என்ன வாய புத்தேலுமாண்டு பல முயற்சிகள் இருக்கக்கூடும். ஆனா இதுல செல்றதுக்கு ஒன்றும் இல்ல. இதுல நான் போனேன், வாய்மொழி கொடுத்தேன், சிஐடிக்கும் விளங்கிச்சு, அப்படி ஒன்றும் இல்ல. ஏன்னா இந்த பேசின டெலிபோன் கால் எல்லாம் அது வெளியில இருக்கக்கூடிய நபரோட தான் நான் பேசி இருக்கிறேன். உள்ளுக்கு இருக்கக்கூடிய நபரோட நான் ஒன்றுமே அவரோட ஒன்றுமா டெலிபோன்ல பேசியும் இல்லை. ஏன்னா இதுதான் உண்மை. இந்த உண்மையை மாத்தி தான் நியூஸ் அடிச்சிருக்கிறான். இன்ஷால பாப்பேன். நான் பாக்குறேன். நான் கதைச்சேன் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களோட நான் காய்ச்சி சொன்னேன். மிக மோசமான நியூஸ் ஒன்று போட்டு இருக்கிறீங்க, அது பில நீங்க மற்ற அந்த நியூஸ் போட குறைஞ்சது என்கிட்ட கேட்டிருக்கணும். இப்படி நியூஸ் ஒன்று வந்திருக்கு, அது உண்மை பிள்ளை என்ன அதுன்னு அப்படியும் இல்லாம நீங்க ஒரு ஒன் சைட் நியூஸை போட்டு நாங்கள் அரசியல்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்களோட கிரெடிபிலிட்டிய எங்களோட கௌரவத்தை இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு சதி ஒன்று தான் இது என்று தான் நான் சொன்னது. அப்ப அவங்க கரெக்ட் பண்றேன்னு சொன்னாங்க. பாப்போம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ரைட், ஓகே, நன்றி எம்பி அவர்களுக்கு. அதாவது அவர் தரப்பில் அவர் கூறுவது என்னவென்றால் அவருடைய கேட்டீர்கள் தானே, அரசியல் ரீதியாக அவருடன் சம்பந்தப்பட்டிருந்த ஒருவர் அவர்களுக்கு தெரிந்த யாரோ ஒருவர் சிறைச்சாலையில் இருப்பதாகவும் இவர் பாவித்த சிம் அட்டை அவர் கையில் சென்றிருப்பதாகவும் தான் சொல்லப்படுகின்றது. இது எப்படியோ இவர் மீது சுமத்தப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுக்கும் இவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார். ஆனால் பார்ப்போம், சிஐடி அதிகாரிகள் இது சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றைய தினமே இவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருப்பதாக இவர் குறிப்பிட்டிருந்தார். அவை விசாரணைகள் முடிவில் இதன் உண்மை தன்மை தெரிய வரும்.
ஒரு பக்கம் சொல்லப்படுகின்றது. இவர் சிறைச்சாலையில் இருப்பவருடன் தொடர்பில் இருந்தார், தொலைபேசி அழைப்புகள் வந்து சென்றிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இவர் தரப்பிலே சொல்லப்படுவது, இவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இல்லை, இது முற்றிலும் பொய்யான ஒரு செய்தி என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே விசாரணை முடிவில் இது உண்மை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். அந்த செய்தியை தொடர்ந்து மீண்டும் உதயகம்மன் பிள்ளை என்று ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி மீண்டும் அவருக்கு தோன்றுவதெல்லாம் ஊடகங்கள் முன்பால் பேசுவதை அவர் இப்பொழுது வழக்கமாக கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றும் ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அதாவது அசாத் மௌலானா சுவிட்சர்லாந்தில் தான் இருக்கின்றாராம். சுவிட்சர்லாந்தில் இருக்கும் அசாத் மௌலானாவை எப்படி சிஐடி அதிகாரிகள், அதாவது சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகர் உள்ளிட்ட விசாரணை குழுவினர் பிரான்சுக்கு சென்று பிரான்ஸ் தூதரகத்தில் தூதரகருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து எப்படி வாக்குமூலம் பெறலாம் என்பதை போல இவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது இவர் சந்தேகிக்கின்றார், அசாத் மௌலானா சுவிட்சர்லாந்தில் இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். சுவிட்சர்லாந்தில் இருப்பவரிடம் எப்படி பிரான்சில் வாக்குமூலம் பெற முடியும்? அவ்வளவு தூரம் இல்லை. பிரான்சுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் ஒரு 580-600 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது போர்டர்ஸ். ஆகவே இவர்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது. ஆனால் உதயகம்மன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதுவும் இவர் எப்படி உறுதி செய்வார் அசாத் மௌலானா சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றார் என்று? அதுவும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் முதலில் அவருடைய அந்த வாய்ஸ் கட்டை பார்ப்போம், பார்த்துவிட்டு பேசுவோம். රාජ් පොලිසියේ අධ්‍යක්ෂ ශානි අබේසේකර මහත්තයා ප්‍රංශයට ගිහිල්ලා අසාද් මෞලානා හමු වෙලා ලබාගත් තොරතුරු දිලිත් පීරිස් අතිරේක සොලිසිටර් ජෙනරාල්තුමා උසාවියේ රස කර කර කියනවා අපි දැක්කා. அவருக்கு சந்தேகம், இவருக்கு நன்றாக தெரியுமாம் அசாத் மௌலானா சுவிட்சர்லாந்தில் தான் இருக்கின்றார் என்று இவருக்கு நன்றாக தெரிந்திருக்கின்றது. ஆகவே இவர்கள் பிரான்சிற்கு சென்று எப்படி வாக்குமூலம் பெற்றார்கள் என்ற ஒரு கேள்வியை, சந்தேகத்தை முன்வைக்கின்றார். අපිට ඒ නිසා සාධාරණ සැකයක් ඇති වෙනවා ශානි අබේසේකර මහත්තයාට வைத்திய பரீட்சணைகளை கரகண்ட ஹரி ஞாதியக் இந்த விசாரணையை, இந்த கதையை அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு வேற எங்க ஒரு திசைக்கு திருப்பி இருக்கிறார் உதயகம்மன் பிள்ளை. எப்படி என்றால், ஷானி அபேசேகரவுக்கு பிரான்சில் ஏதோ ஒரு தனிப்பட்ட வேலை இருந்திருக்கின்றது, அல்லது ஏதோ ஒரு வைத்திய சிகிச்சைக்காக இவர் செல்ல வேண்டிய தேவை இருந்திருக்கின்றது, அல்லது உறவினர் யாராவது சந்திப்பதற்கான தேவை இவருக்கு இருந்திருக்கின்றது. அதன் காரணமாக மக்கள் பணம், அரச பணத்தை பயன்படுத்தி இந்த விசாரணைக்கு செல்வதை போல போலியாக சென்று இவருடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டு வந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக உதயகம்மன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். சிரிப்பு வருகின்றது, ஆனால் இந்த இடத்தில் சிரிக்க முடியாது. ரைட், தொடர்ந்தும் கேட்போம். එහෙම නැත්තම් මේ ස්විට්සර්ලන්තේ ඉන්න කෙනා හම්බෙන්න ස්විට්සර්ලන්තේ යනවා මිස ප්‍රංශයට යන්න හේතුවක් නැහැනේ. ඒ වගේම அதாவது இமாம் அறிக்கையின் அடிப்படையிலே அசாத் மௌலானா சேனல் 4 தொலைக்காட்சிக்கு வழங்கிய அந்த வாக்குமூலம், அந்த ஸ்டேட்மெண்ட் மிகவும் ஒரு போலியானது, பொய்யான கருத்தை தான் அவர் அந்த தொலைக்காட்சிக்கு அவர் நேர்காணலில் வழங்கி இருக்கின்றார், சொல்லி இருக்கின்றார். ஆகவே அவருக்கு எதிராகத்தான் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதை மீறி அது எப்படி அந்த பொய்யை விசாரிப்பதற்காக மக்கள் பணத்தை பயன்படுத்தி இவர்கள் பிரான்சுக்கு சென்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் உதயகம்மன் பிள்ளை முன்வைக்கின்றார். හම්බෙන්න ඕනේ නම් ඊට කලින් මේ ඉමාම් වාර්තාවේ සඳහන් නිරීක්ෂණ සහ නිගමන නිර්දේශ. அது மாத்திரமல்ல, இமாம் அறிக்கை இப்பொழுது செயற்பாட்டில் இருக்கின்றது. இமாம் அறிக்கை ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்த இமாம் அறிக்கை இருக்கும் போது நீங்கள் எப்படி அந்த அறிக்கையை மீறி வெளிநாடு சென்று ஒரு வாக்குமூலம் பெறுவீர்கள் இவரிடம்? அப்படி என்றால் இந்த அறிக்கை போலியானது என்று உறுதிப்படுத்திய பின்னர் இது ஒரு முற்றிலும் பொய்யான அறிக்கை என்று உறுதிப்படுத்திய பின்னர் தான் நீங்கள் உங்களுடைய விசாரணையை செய்து கொள்ள முடியும். ஆனால் இது இருக்கும் போதே நீங்கள் சென்றது தவறு என்பதை தான் உதயகம்மன் பிள்ளை குற்றம் சுமத்துகிறார். அதே போல அசாத் மௌலானா நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட, அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி என்று உதயகம்மன் பிள்ளை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். பார்க்கலாம் என்னென்ன குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றது என்று. සාරාන් හසීම්ගේ මල්ලි රිල්වාන් බෝම්බයක් අත්හදා බැලීමේදී තුවාල වුණාම அசாத் மௌலானாவுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டை இவர் முதலில் குறிப்பிடுகின்றார். அது என்ன குற்றச்சாட்டு என்றால், சஹரான் ஹசீமினுடைய சகோதரன் ஒரு குண்டு பரிசோதனை செய்து பார்க்கும் போது, குண்டு வெடிப்பை பரிசோதித்து பார்க்கும் போது அந்த அவருடைய கை காயங்களுக்குள்ளான போது கொழும்பு வைத்தியசாலைக்கு அழைத்து வந்து மருத்துவ சிகிச்சைகளுக்கு இவர் உதவியதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றதாம். அது ஒரு குற்றமாம். இப்பொழுது தான் இங்கு ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்கக்கூடியதாக இருந்திருக்கும், ஆனால் யாரும் கேட்கவில்லை போல. இந்த தரப்பினர், ஷைனி மௌலவி உட்பட தரப்பினர் எங்கிருந்தார்கள்?
மட்டக்களப்பு சிறைச்சாலையில். யாருடன் இருந்தார்கள்? பிள்ளையானோடு இருந்தார்கள். ஆகவே பிள்ளையானும் இவர்களும் நன்றாக பேசியதெல்லாம், நன்றாக பழகி இருக்கின்றார்கள், தொடர்பு பட்டிருக்கின்றார்கள். இது எல்லாத்தையும் யார் வெளியே சொன்னது? அசாத் மௌலானா. அசாத் மௌலானா என்பவர் யார்? பிள்ளையானுடைய பிரத்யேக செயலாளர். பிரத்யேக செயலாளர் இருந்த காலகட்டத்தில் தான் சாரானுடைய சகோதரன் இந்த குண்டு வெடிப்பை பரிசோதித்து பார்க்கின்றார். பரிசோதித்து பார்க்கும் போது கைகள் காயமானதும் அவருக்கு கொழும்பில் கொண்டு வந்து மருத்துவ சிகிச்சை வழங்கியதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றதா. ஆகவே பிள்ளையானுக்கும் இது தொடர்பு இருக்கின்றது. ஆனால் உதயகமன் பிள்ளை இதுவரை பிள்ளையான் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் எதையுமே இவர் முன்வைத்தது இல்லை. மாறாக பிள்ளையானை தேசிய வீரனாக இவர் குறிப்பிட்டு அவரை காப்பாற்றுவதற்கான முழு முயற்சியில் தான் உதயகமன் பிள்ளை தரப்பு ஈடுபட்டு இருக்கின்றது. இரண்டாம் குற்றச்சாட்டு என்னவென்றால், போலியான பெயரில் அவர் இன்னும் ஒரு கல்யாணம், அதாவது இரண்டாவது திருமணம் முடித்திருக்கின்றார். அப்படி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றதா. දෑවැද්ද දෙනකොට අගුරු චෙක්පතකින් දෑවැද්ද දුන්නාය කියලා බරපතල චෝදනාවක් තියෙනවා. යකෝ දෑවැද්දවත් ඊතරවත් உதயகமன் பிள்ளை அசாத் மௌலானா மீது முன்வைக்கின்ற அடுத்த குற்றச்சாட்டு என்னவென்றால், வரதட்சணை கொடுக்கும் போது போலியான செக்கில், போலியான காசோலையில் வரதட்சணை கொடுத்திருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். ඒ විතරක් නෙවෙයි, ආගමන විගමන නීති උල්ලංඝනය කරමින් රටෙන් පලා ගිහිල්ලා තියෙනවා. அடுத்த குற்றச்சாட்டு, குடிவரவு குடியகழ்வு திணைக்கள சட்டங்களை எதிர்த்து அதை மீறி இவர் வெளிநாடு சென்றிருக்கின்றார். මෙතරම් වැරදි ගණනාවකට පොලිසිය උසාවියේ නඩු තිබෙන වරෙන්තුගත අපරාධකරුවෙක් හමු වුණාම රාජ් පොලිසියේ ලොක්කා එයාව අත්අඩංගුවට නොගෙන ප්‍රකාශයක් ලබාගෙන මුදාහැරියේ කොහොමද? ஆம், இதைத்தான் பிரதானமான கேள்வியை முன்வைக்கின்றார். இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஒரு நபர், அதுவும் நீதிமன்றத்தில் இவரை கைது செய்யுமாறு அழைப்பாணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இவர் வெளிநாட்டில் இப்பொழுது அரசியல் தஞ்சம் கோரி வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கின்ற ஒருவரை எப்படி இங்கிருக்கின்ற விசாரணை அதிகாரி, அதுவும் சிஐடி பணிப்பாளர் உட்பட விசாரணை அதிகாரிகள் பிரான்சிற்கு சென்று எப்படி சந்திக்கலாம், சந்தித்து எப்படி ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம்? இவர்களுக்கு போலீஸ் அதிகாரம் இருக்கின்றது. இவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அழைத்து வந்திருக்க வேண்டும். மாறாக இவர்கள் இலங்கை தூதரகம், அதாவது பிரான்சில் இருக்கின்ற இலங்கை தூதுவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கின்ற இந்த அசாத் மௌலானாவுடன் பேசி வாய்மூலம், அதாவது வாக்கு மூலம் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சரியா, இது தவறு என்று தான் உதயகமன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். හමුුණේ ප්‍රංශේ වුණත් ප්‍රංශ තානාපති කාර්යාලය කියන්නේ ශ්‍රී ලංකාවට අයිති භූමියක්. එතෙන්දී අපේ පොලිස් නිලධාරීන්ට පොලිස් බලය තියෙනවා. එහෙනම් ඔව්ව අත්අඩංගුවට නොගෙන මුදා හැරියේ. அதன் அடிப்படையில் தான் அவருடைய கருத்து இன்று அமைந்திருக்கின்றது. ஆகவே பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அசாத் மௌலானா அவர் பிரான்சில் இல்லை, சுவிட்சர்லாந்தில் தான் இருக்கின்றார். சுவிட்சர்லாந்தில் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் உள்ளான அசாத் மௌலானா சுவிட்சர்லாந்து இருக்கும் போது இவர்கள் எப்படி பிரான்சுக்கு சென்றார்கள்? பிரான்சுக்கு சென்று தூதரக இல்லத்தில் வைத்து இவரிடம் வாக்குமூலம் பெற்றாலும் இவர்களுக்கு அந்த தூதரக இல்லத்திற்குள், அது இலங்கைக்கான இடம், அது சொந்தமான இடம், அங்கு வைத்து போலீஸ் அதிகாரம் இவர்களுக்கு இருந்திருக்கிறது. இவர்கள் நினைத்தால் அவரை கைது செய்திருக்கலாம், ஏன் கைது செய்யவில்லை என்ற பல கேள்விகளை முன்வைக்கின்றார். அத்தான் இவருடைய ஒரு கேள்வியிலேயே நான் இடையிலே கேட்டேன், அசாத் மௌலானா சாரானுடைய சகோதரனுக்கு கொழும்பில் அழைத்து வந்து மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொடுத்தாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதா? அப்பொழுது அப்படி என்றால் பிள்ளையானும் இதனுடன் தொடர்பு இருக்கின்றாரே. பிள்ளையானுடைய வேண்டுகோளுக்கு அமையத்தான் இந்த சாரானுடைய குழுவினர், சிறையில் இருந்த சாரானுடைய குழுவினரை வெளியே எடுப்பதற்கு பல முயற்சிகள் இடம்பெற்றிருப்பதாக அசாத் மௌலானா ஏற்கனவே வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது இதில் இவருடைய கதையிலிருந்தே பல விடயங்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றது. எது எப்படியோ அசாத் மௌலானாவும் சரி, அசாத் மௌலானாவுக்கு மேலே இருந்த பிள்ளையானும் சரி, இவர்கள் எல்லோரும் சாரான் குழுவினரோடு நெருக்கமாக இருந்திருக்கின்றார்கள் என்பது உறுதியாகிறது. அதே போல இவர் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுகள், இவர் அல்ல, பொதுவாக இருக்கின்ற குற்றச்சாட்டுகள், அசாத் மௌலானா மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கலாம். அது நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, தொடர்ந்து தான் இருக்கிறது. ஒரு சில தகவல் இருந்தது, அசாத் மௌலானாக்கு எதிராக ஒரு வழக்குகளும் தொடரப்பட்டதாக. இருப்பினும் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி அவரை அழைத்து வந்து அது சம்பந்தமாகவும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய வேலைகளைத்தான் பார்க்க வேண்டும். அதை விடுத்து அசாத் மௌலானா அங்கு இல்லை, இங்கு தான் இருக்கின்றார், அவரிடம் எப்படி இவர்கள் விசாரிக்க செய்யலாம், இது முற்றிலும் போலியான தகவல் என்று யாருக்கும் சொல்ல முடியாது.
இது எப்படி இருப்பினும் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஒரு வகையான பதற்றம் தான் இவர்கள். அந்த பதற்றத்தின் காரணமாக என்ன பேசுவது என்றே தெரியாமல் ஏதாவது ஒன்றை பேச வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதை உங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்ததன் காரணம், இன்றைய தினமும் அசாத் மௌலானா சம்பந்தமாக இவர்கள் அதுவும் உதயகம்மன் பிற தரப்பு, அதாவது பிள்ளையானுடைய சட்டத்தரணியாக இவர் செயற்படுறதாக சொல்லியிருந்தார். இவர்கள் தான் இன்று அசாத் மௌலானாவுக்கு எதிராகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் அசாத் மௌலானா மிக முக்கியமான ஒரு சாட்சியாளராக இருக்கின்றார். காரணம், பல கொடூரமான குற்றங்கள், முந்தைய ஆட்சி காலங்களில் நடைபெற்ற கொலைகள், கொள்ளைகள், ஆட்கடத்தல்கள், காணாமலாக்கப்படுதல்கள் போன்ற பல சம்பவங்களுக்கான ஆதாரங்கள் அனைத்தும் தம்மிடம் இருப்பதாக அசாத் மௌலானா தெரிவித்த நிலையில் இப்போது அசாத் மௌலானா இப்படியாப்பட்ட குற்றவாளி, இப்படியாப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஒரு நபர் இவர் என்று இதை திசை திருப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர் குற்றவாளி என்றால் அவருக்கு எதிரான என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதோ அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அது நீதிமன்றத்தை பொறுத்த வேலை. அது நீதிமன்றம் சரியாக பார்த்து விசாரித்து அதை சட்டத்தை தன் கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அதற்கெல்லாம் பிரதானமாக கொண்டிருக்கின்றது ஈஸ்டர் தாக்குதல், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், அந்த மிலைஸ்தனமான தாக்குதல். யார் காரணம், இதன் பின்னணியில் யார் செயற்பாட்டார்கள் என்பது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் குட்டகை குழப்பும் வேளையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது இவர்களுடைய இந்த கதைகளிலிருந்தே தெளிவாக தெரிகிறது. ஆகவே இவருடைய இன்றைய கருத்தை, அதே போல முதலில் நான் ஒரு செய்தி சொன்னேனே, பார்லிமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சம்பந்தமான அந்த செய்தியிலிருந்தும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். வாசித்துவிட்டு நாளைய நிகழ்ச்சியிலும் நான் இணைந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். நன்றி. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசியருடன் நான் டில்ஷான் வின்சன். வணக்கம்.